கர்த்தர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். ஏனென்றால் நின் கண்ணின் மணி என் சரீரத்தில் இருப்பது போல நீ என் சரீரத்தில் இருக்கிறாய். சபையை பவுல் துன்பப்படுத்தின போது சவுலை பார்த்து கர்த்தர் சொன்னார், சவுலே சவுலே, முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினம். நீ முள்ளுல உதைக்கிற. முள்ளு எங்க இருந்துச்சு? இயேசுவோட தலையில இருந்துச்சு, சிலுவையில. நீ நீ சபையை மிதிக்கிறடா, என் தலையில மிதிக்கிற. அது உனக்கு தான் டேஞ்சர்னாரு. கையத்தட்டு. மறுரூபம்னா என்ன? நல்லா பாருங்க. பூமிக்குரிய இந்த சரீரம் எல்லாம் சொல்லுங்க, பரலோக மகிமையை தரித்து கொள்ளுவதே மறுரூபப்படுதல், மகிமைப்படுதல். ஆமென். சபையானது இந்த நாட்களிலே தான் யார் என்கிற அறிவை புரிந்து கொள்ள வேண்டும். சபையானது இந்த நாட்களிலே தாங்கள் கிறிஸ்துவின் சரீரம் என்பதை புரிந்து கொண்ட மாத்திரத்திலே சபை மகிமைப்பட ஆரம்பிக்கிறது. இந்த நாட்கள் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் எப்படி சபை மகிமையாய் தேவனுடைய மறுரூபமடைந்த சரீரமாய் இந்த பூமியில வேலை செய்ததோ, அப்படி இன்றைக்கு இந்த நாட்களின் சபைகள் மாறப்போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்புடன் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். இந்த நாட்கள் தேவன் தம்முடைய சரீரமாகிய சபையை மறுரூபப்படுத்துகிற நாட்கள். தேவன் இப்போ எதில் இருக்காருன்னா, சபையை சரீரத்தோட இணைச்சிட்டார். எப்போ இணைச்சாரு? சிலுவையில் சபையை கனெக்ட் பண்ணிட்டார். என்னவாக்கிட்டாரு? சரீரமாக்கிட்டார். இப்போ அந்த சரீரமாகிய சபையை இப்ப glorify பண்றாராம் கர்த்தர். கை தட்டுங்க வந்து. ஆமென். This is the age of glorifying the church. Glorifying the church. ஆமென். சொல்லுங்க, சபையை மகிமைப்படுத்துகிற காலம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நம்முடைய சொல்லுங்க அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக உங்க சரீரத்தை, அதாவது நம்முடைய சரீரம் எது? நம்ம யாரு? கிறிஸ்துவுடைய சரீரம். Church is the extension of Jesus Christ body. சபை என்பது இயேசுவின் சரீரம். அப்ப ஒன்ன தொட்டா அவர் சரீரத்தையே தொட்ட மாதிரி நான் அவருடைய பாடியா இருக்கிறேன், அவருடைய சரீரமா இருக்கிறேன், அவருடைய சரீரத்தின் அவயவமா இருக்கிறேன். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். ஏனென்றால் நின் கண்ணின் மணி என் சரீரத்தில் இருப்பது போல நீ என் சரீரத்தில் இருக்கிறாய். சபையை பவுல் துன்பப்படுத்தின போது சவுலை பார்த்து கர்த்தர் சொன்னார், சவுலே சவுலே, முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினம். நீ முள்ளுல உதைக்கிற. முள்ளு எங்க இருந்துச்சு? இயேசுவோட தலையில இருந்துச்சு, சிலுவையில. நீ சபையை மிதிக்கிறடா, என் தலையில மிதிக்கிற. அது உனக்கு தான் டேஞ்சர்னாரு. கையத்தட்டு. உலகம் முழுவதும் கர்த்தர் நல்லவர் என்று பிரசங்கித்த பவுல் டேஞ்சரஸ் செய்தியில தான் ஆசிரியர் ரசிக்கப்பட்டான். மார்னிங் மெசேஜ் துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. நான் உங்களை எங்க துன்பப்படுத்தினேன்? நான் சபையை தானே துன்பப்படுத்தினேன். சபையின் சரீரண்டானார். சபையானது இந்த நாட்களிலே தான் யார் என்கிற அறிவை புரிந்து கொள்ள வேண்டும். சபையானது இந்த நாட்களிலே தாங்கள் கிறிஸ்துவின் சரீரம் என்பதை புரிந்து கொண்ட மாத்திரத்திலே சபை மகிமைப்பட ஆரம்பிக்கிறது. இந்த நாட்கள் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் எப்படி சபை மகிமையாய் தேவனுடைய மறுரூபமடைந்த சரீரமாய் இந்த பூமியில வேலை செய்ததோ, அப்படி இன்றைக்கு இந்த நாட்களின் சபைகள் மாறப்போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். இந்த காலம் எல்லாம் சொல்லுங்க, இந்த காலம் தேவன் சபையை மறுரூபமாக்குகிற காலம். தம்முடைய மகிமையின் சரீரத்திற்கு ஒப்பாக சபையை மறுரூபப்படுத்த போறார். சபைனா என்ன சொல்லுங்க? சபைனா இந்த கட்டடம், இந்த மேல இருக்கிற லைட்டு, இந்த ஊரு, இந்த இது பில்டிங்கு, செங்கல், கொத்தனாரு, அது இல்லை.
சபை என்பது என்ன? இடவாகு பெயர். ஊர் உறங்கிற்று என்றால் இந்த ஊர்ல இருக்கிற செங்கல் சிமெண்ட் தூங்குச்சா? இல்ல, ஊரில் இருக்கிற மக்களை குறிக்கிறது. சபை என்று வந்தால் சபையில் இருக்கிற, சபை என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நீயும் நானும் தான் சபை. ஆலயம் கூட வேற, சபை வேற. ஆலயம்னா பில்டிங், பில்டிங்குள்ள நம்ம அப்படி சொல்லலாம். ஆனா சபைனா அங்க பில்டிங்கே இருக்காது. இப்ப 4 பேர் சேர்ந்து கிராம சபை கூடுகிறது நாய் பார்த்தா மரத்தடியில் கூட்டியிருக்காங்க. சபை எங்கடா நாய்? நாங்க தான்டா சபை. கையெழுத்து. ஆமேன், ஆமேன். கிராம சபை கூடிச்சு. என்ன சார் வந்து மரத்தடியில் கூட்டியிருக்கீங்க? சபைனா பில்டிங் கிடையாது நாங்க. அப்ப சபையை, இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக சபையை தேவன் மறுரூபப்படுத்துறான்னா உன்னை என்னை மறுரூபப்படுத்த போறாருன்னு அர்த்தம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். சோ ஒரு விசுவாசி இருக்க வேண்டிய 3 மிகப்பெரிய அறிவு முக்கியம். ஒன்று, தான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பது. இன்னொன்று, தன்னுடைய எதிரியின் தந்திரம் என்ன என்பது. மூன்றாவது, தான் யார் என்பது. இந்த 3 அறிவும் ரொம்ப முக்கியம். சபையானது, அதாவது பாருங்க, தான் தேவனுடைய தான் யாருன்ற கண்டுபிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் மகிமைப்பட ஆரம்பிச்சிடும். ஆமாம், தான் யாருன்ற தெரியாட்டி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் சாதாரணமாக இருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட ஊரில் நாங்கள்லாம் ஒரு சின்ன பசங்களாக இருக்கும்போது தெருவில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா, அந்த அம்மா மென்டலி டிஸார்டர். அப்போ எங்களுக்கு வயசு என்ன, நான் வந்து ஒரு 10 வயசு 11 வயசுன்னு இருக்கும். அப்போ எல்லோரும் சேர்ந்து அந்த அம்மாவை கேலி பண்ணுவாங்க. ஒரு வயசான பாட்டி மாதிரி, ஒரு பெரிய ரோடு, அதெல்லாம் பணக்காரர்கள் இருக்கிற ஏரியா. அங்கே தான் மரத்தடி கீழே உட்காந்து குப்பையெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கோம் அந்த அம்மா. அப்போ நானும், அது கர்த்தரை மன்னிப்பாராக, அந்த பசங்களோட சேர்ந்து நானும் அந்த அம்மாவை என்ன செஞ்சுக்கிட்டேன், கேலி பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா என் கூட இருந்துக்கிட்டு எல்லா ரோட்டில் என்ன அப்படி கத்திக்கிட்டு சொல்ல அதுக்கு என்ன கோவம் வருதோ அதை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு வந்து இறங்கினேன். யாரை வந்தேன், திருச்சி ஓடுறாங்க. ஓடும்போது எதுக்கு ஓடுறாங்கன்னு தெரில, எஸ்கேப் ஆகி போனால் அங்கிட்டு 2 பேர் இங்கிட்டு 2 பேர் ரவுண்ட் அப் பண்ணிட்டேன். பண்ணி இப்படிங்கிறான்னு 2 பசங்களை பிடிச்சி உடனே சவுண்டை கொடுத்து அடி, நான் அடுத்து ஏரியாவுக்குள்ள வந்து மிதிச்சிடும். அப்புறமேட்டு யார் இவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு கேட்டால், அந்த அம்மா மிகப்பெரிய ஒரு ரிச் உமன். அந்த ரோட்டில் இருக்கிற பெரிய பங்களாவே அந்த அம்மாவோட பங்களா. அவங்க வந்தது யாருன்னா, அவங்க வீட்டில் அவங்க பிள்ளைகள்லாம் அந்த வீடுகளில் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் 40 வயசு 50 வயசு. அங்கே வேலை பார்க்குறவங்க வந்திருக்கிறாங்க. வந்து அம்பிட்டு விரட்டி ஓடு. அப்புறம்தான் நான் பிற்காலங்களில் தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்க வந்து அந்த அம்மா எவ்வளோ பெரிய ஒரு பணக்கார அம்மா. அப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய சொத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் நீங்கள் புரிந்து கொள்ளாத போது, நீங்கள் புரிந்து கொள்ளாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையாக தான் இருக்கும். அதனால் ஆவியானவர் தேவனால் நமக்கு இலவசமாய் அருளப்பட்டவைகளை அறிந்து கொள்ளும்படி நம்முடைய அடைப்புகளை திறக்கிறார். அதனால சபை என்ன செய்ய போகுது, இதுவரை பார்க்காத அற்புதத்தை பார்க்க போகுது. இதுவரை இந்த பூமியில் உலக சரித்திரத்திலே நடக்காத அற்புதத்தை நடத்த போகிறார் கர்த்தர். நிறையா இன்னும் ரிசர்வில் வச்சுருக்காரு. ஆமே, நிறையா வச்சுருக்கிறார். அதெல்லாம் லிஸ்ட்டில் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறார். பவுல் பேதுருவெல்லாம் மிரள போகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கள் காலங்கள் நடக்கலைன்னு. இட் இஸ் நாட் வந்து, அதாவது அந்த காலத்தில் இருந்த வியாதியோட பெரிய வியாதி வரும், அதனால் பெரிய லெவலில் இல்லை. வியாதி, ஹீலிங் எல்லாத்தையும் தாண்டி வேறு வித நேரங்களில் சபையானது பிரகாசிக்க போகிறது. என் அன்புக்குரியவர்களே, அப்போ சபையை தேவன் மறுரூபப்படுத்து. முதலாவது சபையானது, சபைனா நீங்களும் நானும், நாம் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வாரம் நான் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை நான் உங்களிடத்தில் பேச முடியும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1:23 வாசிப்போம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு. அந்த சபைக்கு பேர் என்ன? ஆமா, இனிமே நீங்க சபைன்னு சொல்லக்கூடாது, சரீரமாகிய சபை. எங்க சார் போயிட்டு இருக்கீங்க? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. சபையாகிய நாங்கள் யார்? நீ கிறிஸ்துவின் சரீரம். ஆமா, கிறிஸ்துவின் சரீரம். சொல்லுங்க, சரீரமாகிய சபை. என்னைக்காச்சும் கிறிஸ்துவோட சரீரத்தில் வியாதி பார்த்துருக்கீங்களா? அப்ப என் சரீரத்தில் வியாதி இருக்காது. ஏன்னா கிறிஸ்துவின் சரீரம். அந்த சரீரத்தை தொட்டவன்லாம் சுகமாயிட்டான். அப்ப என்ன தொட்டவனுக்கெல்லாம் சுகம் இருக்கு உறுதியா. ஏன்னா நான் அவரோட சரீரமா இருக்கிறேன். ஆமென், 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 ஆமென். ஒருவரும் அவர் மீது கை போடலையாம். அவருடைய வேலை வரும் வரைக்கும், சிலுவை வரைக்கும் ஒருவரும் அவர் மீது கை போடவில்லை. அவருடைய சரீரத்தை ஒருத்தன் தொட முடியாது. நீங்கள் முதலாவது சபை தான் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, சரீரமாகிய சபை. வாசிப்பா, சரீரமாகிய சரீரமான சபைக்கு. பார்த்தீங்களா? இப்ப 5:30 வாசிங்க. எபேசியர் 5:30. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும்
அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். பாருங்க, நம்ம அவருடைய சரீரத்தின் அவயவம். அப்ப சபையானது உன்னை புரிஞ்சுக்கணும். நான் அவரை சரீரத்தோட அவயவம்னு புரிஞ்சுக்கிட்டாதான் அவர் அவயவம் மாதிரியே நம்ம வேலை பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ பாருங்க, இது தப்பாக பேசிக்கிட்டு இருந்தோம், வந்து நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருந்தோம், ஒன்றுமில்ல கூட நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருந்தோம். அதாவது பயனற்ற பயங்கள் நமக்கு இருந்தது, யூஸ்லெஸ் ஃபியர்ஸ்லாம் இருந்துச்சு, தப்பாக பேசணும். ஆனால் ஏசு எப்படி பேசினாரு பாருங்க, செத்தவனு கூட அவன் நித்திரையாக இருக்கிறான் அப்படின்னாரு, நான் அவனை எழுப்ப போகிறேன்னாரு. வேற மாதிரி இயேசு கிறிஸ்து வேற ஸ்டாண்டர்டில் பேசினாரு. அவர் பேசின மாதிரியே அங்கே அற்புதங்கள் எல்லாம் நடந்துச்சு. அப்போ நான் சபையா, அவருடைய சரீரமாகிய சபை அப்படின்னா, இப்போ நான் அவரோட அவயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் என்னைக்கு அதை புரிஞ்சுக்கிறேனோ அப்போ இயேசு பேசின மாதிரி இப்போ நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஒரு விஷயத்தை இயேசு பார்க்குற மாதிரி சபை பார்க்கும். என்னைக்கு சபை வந்து நான் இயேசுவோட சரீரத்தின் அவயம்னு புரிஞ்சுக்கிடுச்சோ அப்போ அந்த சபை வந்து இயேசு பேசுன மாதிரி பேசும், சபை இயேசு பார்க்குற மாதிரி பார்க்கும், சபை இயேசு அதிகாரத்தை பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்தும், சபை இயேசு நினைப்பது போல நினைக்கும். இது எல்லாம் சபையில் செயல்பட ஆரம்பிக்கும் போது, ஆதி அப்போஸ்தலர் இப்படி இருந்தனால தான் அவங்க உலகத்தை தலையிலாக்குகிறவர்கள்னு உலகத்தானே அவங்களுக்கு பேர் வச்சாங்க. ஆமேன். எத்தனை பேர் தலையிலாக்க போறீங்க? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை கீழதை மேலதாய் மாற்றக்கூடிய வல்லமையை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கார். ஆமென் சொல்லுவோம். 5:30 நாம் அவருடைய சரீரம் திரும்ப சொல்லுது. கொலோசியர் 1:18 வாசிங்க. கொலோசியர் 1:18. அடுத்து 1 கொரிந்தியர் 12:27. கொலோசியர் 1:18 வாசிங்க. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். சபையாகிய சரீரத்துக்கு, பார்த்தீங்களா, திரும்பவும் சபையாகிய சரீரம், சரீரமாகிய சபை. சபையை சொல்லும் போதெல்லாம் என் பாடி என் பாடி என் பாடின்றார். கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமேன் ஆமேன் ஆமேன். சரீரமாகிய சபை, சபையாகிய சரீரம். ஆகவே அன்புக்குரியவர்களே, அடுத்து கொலோசியர் 1:24 வாசிங்க. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக. சபையை சொல்லும் போதெல்லாம் தனியாகவே பேச மாட்டேன்றான். சரீரமாய சபை மனசுல பதியணும். சரீரமாய சபை, சரீரமாய. சார் நீங்கள் சரீரமாய சபையா? சரீரமாய சபை. இதில் ஒரு பெரிய வந்து ஒரு 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 ஹைலைட்டு என்னன்னா, வந்து எருசலேம் நகர வீதிகளில் நடந்து கொண்டிருந்தாரே இயேசு கிறிஸ்து, அந்த சரீரம் அல்ல, நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவின் சரீரத்தின் சபையாக இருக்கிறீர்கள். we are the body of, we are the parts of his resurrected body. We are the extension of his resurrected body, his glorified body. அதனால பிலிப்பியர்ல 3:21 நினைக்கிறார் சொல்றாரு, உங்கள் அற்பமான சரீரத்தை தமது மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக தேவன் மறுரூபப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்காண்டி சொல்லுவோம். வாசிங்க அந்த வசனத்தை திரும்ப. பிலிப்பியர் தானே 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமென். இங்க பாருங்களேன், தேவன் என்ன செய்ய போறாராம், தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பா. இன்னைக்கு சபை எப்படி சரீரமா இருக்கு? அற்பமான சரீரமா இருக்கு. இந்த அற்பமான சரீரத்தை தேவன் வந்து தான் சரீரத்தில் கனெக்ட் பண்ணிட்டார். சிலுவையில் காட்டு ஒலிவ மரத்திலிருந்து நீங்கள் வெட்டப்பட்டு நல்ல ஒலிவ மரத்தோடு இணைக்கப்பட்டு அதனுடைய வேருக்கும் அதனுடைய மகிமைக்கும் நீங்கள் பங்காளிகளாய் மாறிக்கொண்டிருக்கிற நேரம் இந்த நேரம். என் அருமையான மகனே மகளே, இது நீ புரிந்து கொள்வாய். ஆனால் உனக்குள்ள இரத்த ஓட்டம், இயேசு கிறிஸ்து இரத்த ஓட்டம் ஓட ஆரம்பிக்கும். இந்த உலகத்தில் எவனுக்குமே இல்லாத மகிமை சபைக்கு மட்டும் கப 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 கபன்னு இருக்கும். ஏன்னா நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். அப்போ அந்த ரத்தம் நமக்குள்ளே பாய ஆரம்பிக்குது. சபையானது இன்னைக்கு இதை புரிஞ்சுக்கிட்டா இயேசு செஞ்ச காரியங்களை இன்னைக்கு சபைக்குள்ளே ஈஸியாக நடக்க ஆரம்பிக்கும். ஆமென் ஆமென். அன்புக்குரியவர்களே, இது அதான் கர்த்தர் என்று சொன்ன காலையில், நான் என் சபையை மறுரூபப்படுத்துகிற நேரம், என் சபையை மகிமைப்படுத்துகிற நேரம். இந்த நாட்கள் உலகம் வந்து திரும்பி பார்க்கத்தக்க பெரிய காரியங்களை சபைக்குள்ளே நான் செய்ய போகிறேன். நான் சொல்கிறத எழுதி வச்சுக்கோங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாள் கழித்து திரும்பி போட்டு பாருங்கள், இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்பதை. ஆமென். ஹல்லேலூயா. தம்முடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவாராம். சபை எப்படி மாறப்போகுது? குளோரிஃபைடு பாடிக்கு வரப்போகுது. அப்ப மறுரூபப்படுத்துவார் அப்படின்ற வார்த்தைக்கு முதல் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். மறுரூபப்படுத்துதல், சபையை வந்து தேவன் மறுரூபப்படுத்த போறாராம். அப்ப பாருங்க, ஜீசஸோட பாடி மறுரூபமடைஞ்ச சரீரம், உயிர்த்தெழுந்த சரீரம். அதை மாதிரி சபை மாறப்போகுது.
இப்போ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஆவியானவர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் வந்து மறுரூபம் என்றால் என்ன என்பதை வந்து நீங்கள் புரிந்து கொள்ளணும் முத. அப்போ தான் சபையில் என்ன நடக்க போது நமக்கு என்ன செய்யும் தெரியும். மறுரூபம் என்றால் நீங்கள் நேரம் எங்கே வரணும்? மறுரூபம்னா என்னன்னு பார்க்கறதுக்கு மறுரூபம் மலைக்கு வரணும். நீங்கள் அங்கே மறுரூபம் என்பது மரித்த பிறகுதான் நடக்கணும். மரித்து உயிர்த்தெழுந்த சரீரத்துக்கு தான் மறுரூப சரீரம். ஆனால் மரிக்காமலே மறுரூபம் அடைய முடியும் என்பதை காண்பிப்பதற்காக இயேசு மறுரூப மலைக்கு வந்தார். அப்ப மரித்தவர்கள் மரித்து மறுரூபம் அடைகிறார்கள், விசுவாசிக்கிறவர்கள் மறியாமல் மறுரூபம் அடைகிறார்கள். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரித்து மறுரூபம். உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். நாம் எல்லோரும் மரணம் அடைவதில்லை. ஒருவேளை 1-2 பேர் நீங்கள் சாகலாம், அதுக்காண்டி எல்லாரும் சாக மாட்டோம். என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் சாக போகிறது கிடையாது. ஏன்னா நாம் இந்த சரீரத்தில் இருந்து ஒரு இமைப்பொழுதில் நம்ம மறுரூபமாகும். அப்போ எப்படி மறுரூபம்னா என்ன? நல்லா பாருங்க. பூமிக்குரிய இந்த சரீரம் எல்லாம் சொல்லுங்க, பரலோக மகிமையை தரித்து கொள்ளுவதே மறுரூபப்படுதல், மகிமைப்படுதல். ஆமென். அப்ப கர்த்தர் என்ன செய்ய போறாராம்? இந்த அற்பமான சரீரத்தை மகிமையின் சரீரத்துக்கு ஒப்ப மறுரூபப்படுத்த போறாருன்னா சபைக்கு பரலோக மகிமையை தரப்போறாரு. அப்ப நீங்க மறுரூப மலையில பாத்தீங்கன்னா இயேசுடைய அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத வஸ்திரமா இருந்துச்சான். என்ன சார் மாட்டிருக்கீங்க? பரலோக மகிமையை பிதா போட்டு விட்டார். ஆமா, கோட்டு எப்போ மாற்றணும்? அவர் மரித்து எந்திரிச்ச பிறகுதான் மாற்றணும். அந்த கோட்டு தான் இது. பிதா வந்து அவரை கூப்பிட்டு ட்ரையல் போட்டு விட்டார். கல்யாணத்துக்கு முன்னாடி கோட்டை ட்ரையல் பார்க்குற மாதிரி அவர் வந்து மகிமை மரித்து உயிரோடு இருப்போ மகிமை அந்த சரீரத்தை போட போகிறாருல, ஒரு தடவை போட்டு பாருங்க மகனேன்ட்டார். போட்டு பார்த்தா மிரண்டுட்டான். சார் இன்னும் சார் க்ளோரிஃபை இதுதான்டா போட போகிறேன், இன்னைக்கு சும்மா ட்ரையல் போயிட்டுருக்கு. அது அந்த ட்ரையலை பார்க்குறாங்க. இதை தான் சரீரம் இப்போ அனுபவிக்க போகுது. இதுதான் இப்போ சரீரம் அனுபவிக்க போகுது. ஆவியானவர் வேலையை ஆரம்பிச்சிட்டார். உள்ள அந்த மகிமை படைத்தல் நடைபெற ஆரம்பித்து விட்டது. ஸோ பூமிக்குரிய சரீரம் பரலோக மகிமை, இதை குறித்து 2-3 வாரம் பேச போகிறேன். பூமிக்குரிய சரீரம் பரலோக மகிமை தரித்து கொள்வது. அப்போ அதுதான் மறுரூபம். மறுரூபம் என்றால் என்ன? அடுத்து திரும்ப சொல்கிறேன். பரலோகம் மண்டலம், பூமி மண்டலம், இது இரண்டும் ஒன்றாக இணைவது தான் மறுரூபம். கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமேன், 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 ஆமேன். ஒன்றுமே இல்லை சார். நீ மறுரூபத்தை பாருன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நேரம் மறுரூப மலைக்கு போயிருங்க. அங்கே போனால் ஒருத்தர் பூமியில் இருக்கிறவர், அவர் பேர் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்னொருத்தர் 2 பேர் பரலோகத்தில் இருக்கிறவங்க, அவங்க பேர் என்ன? எலியா, எலிசா. அவங்க இங்கே வந்துட்டாங்க. அப்போ என்னன்னா, இவர் வந்து உயிரோடு இருக்கிறவர், அவர் பரலோகத்தில் இருக்கிறவர். நல்லா கவனிங்க. பரலோகத்தின் பங்காளர்களும் பூமியில் இருக்கிற மனிதர்களும் நெருங்கி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா 2 உலகங்களும் இணைகிற நாட்களுக்குள்ள சபை வந்துவிட்டது. நீங்க விசுவாசித்தால் அல்லது விசுவாசிக்காவிட்டாலும் ஆமென் சொல்லுங்க, வருகிற நாட்களிலே சபை பரலோக அனுபவங்களை மிக சாதாரணமாக பார்க்க போகிறது. எலியாக்களையும் எலிசாக்களையும் என கண்பானவர்களே, பரலோகத்தினுடைய பரிசுத்தவான்களை நம்மையும் தம்முடைய சரீரமாகிய சபையினால தேவன் ஒரே உலகமா மாத்திருக்கிறாரு. நான் வந்து இதெல்லாம் வசனத்தோடு நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். அப்போ சபை என்னைக்கு நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாக மாறிட்டீங்களோ அப்போவே பரலோக மகிமையும் பூலோக மகிமையும் சபைக்குள்ளே மட்டும் கனெக்ட் ஆயிரும். ஆமென் சொல்லுங்க. ஸோ அதுதான் மறுரூபம். பரலோகம் என்பது இனிமேல் சபைக்கு ரொம்ப ரியலாக இருக்க போகுது. ஆமென். இட் வில் பி சோ ரியல் அண்ட் டேஞ்சிபிள். அது தொட்டு உணரக்கூடிய ஒரு விஷயமாக இனி வருகிற நாட்களிலே கர்த்தருடைய மகிமை சபைக்கு இருக்க போகிறது. பரலோக அனுபவங்கள் பரலோக பரிசுத்தவான்களுக்கு ஒப்பாக ஆமென் ஆவி ஆத்மா சரீரத்தில் மாறுவதை இயல்பாக பெறுவது. பரலோக அனுபவங்கள், பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எப்படி அதை வந்து என்ஜாய் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்குள்ள, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள இந்த பூமியில் சபை வரப்போகிறது. எஸ், இனிமே உங்கள் விசுவாசம், அதாவது மறுரூபம் என்றால் என்ன அப்படின்னா, உங்கள் விசுவாசம் வேற மண்டலத்தில் இருக்கும். உங்களுக்கே தெரியாமல் வேற ஒரு லெவலில் உங்கள் ஃபெய்த் ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா நீங்கள் மறுரூபம் ஆகிட்டு இருக்கீங்கன்னா கையெழுத்து மறுரூபம் ஆகிட்டீங்கன்னா என்னன்னு தெரியல சார், என்னால் இப்போ ரொம்ப அந்த லெவல் ஃபெய்த்தை விட்டு இறங்கவே முடியல சார் அப்படின்னா குளோரிஃபிகேஷன் தொடங்கிருச்சு. உங்கள் விசுவாசத்தை தேவன் மறுரூபப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஹalleluya, ஹalleluya. ரொம்ப ரொம்ப சுருக்கமாக மறுரூபம்னா என்னன்னு சொல்லணும்னா,
பூமியோட உலகத்தில் பரலோக மகிமையை தரிச்சு, பூமிக்குரிய சரீரத்தில் பரலோக மகிமையை தரிச்சுக்கிறது. அதனால தான் நல்லா கவனிங்க, பிலிப்பு காந்தகை மந்திரியை பார்த்துட்டு அப்படின்றக்குள்ள ஆசோத்துக்கா இங்கே போயிட்டான். என்னடா மந்திரி பார்க்குறான், வரும்போது ஓடி வந்தான், சரி பாவம் கால் வலிக்குன்னு ஏற்றிட்டா, இவன் வந்து இப்போ ரதத்தோட வேகமாக போயிட்டான். என்ன நினச்ச, இதுக்கு முன்னாடி அவன் கொடுத்து வச்சவன் நம்ம ரதத்தில் உட்காந்துருக்கான்னு நினச்சான். இப்போ தான் தெரியுது நம்ம கொடுத்து வச்சவன் அவன் கூட உட்காந்துருந்தோண்டா. டக்குன்னு அங்கே போயிட்டான். அங்கே போய் அந்த பட்டணம் ஃபுல்லாக இறங்கிட்டு அங்கேருந்து என்ன செய்கிறான், பிரயாணம் பண்ணி இன்னொரு ஊருக்கு போகிறான். போகிற வழியில் ஊழியம் பண்ணிக்கிட்டே போகிறான். அப்போ நான் கேட்டேன், ஆவியானவரே இங்கேருந்து தூக்கிட்டு போனோம், நீங்கள் அங்கேருந்து ஏன் தூக்கிட்டு போகலாம் அவனை, ஏன் அவன் வந்து பிரயாணம் பண்ணி போகிறான்? கர்த்தர் சொல்கிறார், வர வழியில் வேலை இருக்குது, ஒவ்வொரு ஊராக பிரசங்கம் பண்ணிட்டு வரான். இப்போ என்ன சொல்ல வரீங்க? அதாவது என் பிள்ளைகளுக்கு வர்ற வழியில் வேலை இருந்தால் தான் பஸ்ஸு, இல்லாட்டி ஆமாம் இல்லாட்டி வந்து நான் மகிமையில் அப்படித்தான் அவன் வாழ்ந்தாங்க. ஏதாச்சும் வேலை இருந்தால் பஸ் பிடிச்சி போவாங்க. திருச்சியில் வேலை இருந்தால் பஸ்ஸு மெட்ராஸுக்கு போகும்போது, திருச்சியில் வேலை இல்லைன்னா ஆமாம் டிஷ்ஷு. அப்போ சூப்பர் நேச்சுரலாகவே வாழ்ந்துருக்கிறாங்க, சூப்பர் நேச்சுரலாகவே வாழ்ந்துருக்கிறாங்க. எலியா பாருங்க, அவனும் கூட மறுரூபத்தில், எலியா வந்து அட்வான்ஸ்டு பர்சன். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் எலியாவை நீங்கள் உள்ளே கொண்டே வர முடியாது. அவன் வந்து அவுட்ஸ்டாண்டிங் பர்சனாலிட்டி, இம்மார்டாலிட்டி வந்து எல்லாமே அவன்கிட்ட. அப்போ மறுரூபம் என்பது பரலோக மகிமையை இந்த சரீரத்தில் தரித்துக் கொள்வது. இதுதான் இப்போ சரீரத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காராம் கர்த்தர். அதாவது அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்திக்கிட்டு இருக்கார். நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஒன்றும் செய்யாமல் அமைதியாக இருந்தாலே போதும். கர்த்தரும் வாழ்க்கையில் நடத்திக்கிட்டு இருக்கார். இயேசு நாமத்தை நடத்திக்கிட்டே இருக்கிறார். இயேசு நாமத்தை நீ ஆமேன் மட்டும் சொன்னா போதும். பரலோக மண்டலம் பூமி மண்டலம் ரெண்டையும் ஒன்றா இணைக்கிறாரு. அதுதான் மறுரூபம். அந்த அந்த ரெல்மும் இந்த ரெல்மும் மிக்ஸ் ஆயிரும். இனிமே நீங்கள் நல்லா பார்க்க முடியும். நேற்று பாருங்க, முந்தா நேற்று நாங்கள் ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது கோல்டு டஸ்ட்டு, சில்வர் டஸ்ட்டு. அப்போ இதெல்லாம் பாருங்கள், எங்கள் அம்மா வந்து 90s வந்து ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் வாரியாருந்து போய் ஜோம் பண்ணிட்டு வரும்போது அடுத்த நாள் மார்னிங் அவங்க கூட இருக்கிற ஆன்டிஸ்லாம் கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஏய் நேற்று பாரு கோல்டு டஸ்ட்டாக இங்கே பாரு கூப்பிட்டு காட்டுவேன். அப்போல்லாம் கோல்டு டஸ்ட்டை பற்றி 90sலாம் அவேர்னஸ் கிடையாது. நான் அதை கேள்வி பண்ணியிருக்கேன். அதை என்ன நீ வந்து வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகணும், கொல்லணும், இது கோல்டெல்லாம் டஸ்ட்டெல்லாம் இதெல்லாம் என்னத்தை அப்படி இப்படின்னு பண்ணியிருக்கேன். இல்லைடா இல்லை, அந்த காலத்தில் இந்த மாதிரி செமினார்ஸும் கிடையாது. அவுட்ஸ்டாண்டிங்காக அப்போவே செஞ்சுருக்கிறாரு. யாருக்கு 60 வயது 50 வயது பாட்டிமார்களுக்கு கை தட்டுங்க. தேவன் எவ்வளோ பெரிய நல்லவர் பாருங்க, எவ்வளோ நல்லவர் பாருங்க, எவ்வளோ நல்லவர் பாருங்க. அப்போ இனிமே சபை குளோரியஸ்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு. ஸோ மறுரூபம்னா என்ன? உங்களாலே நம்ப முடியாத இடத்துல நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது வரைக்கும் வெறும் அறிவாக இருந்தது, இனி அனுபவமாக மாற ஆரம்பிக்கும். இது எல்லாம் சபைக்குள்ள நடக்கும் பாருங்க. 2 உலகம் இணையும். ஆமாம், இந்த உலகம் எவ்வளவு தொட்டு உணரக்கூடியதோ அப்படி அந்த உலகமும் தொட்டு உணரக்கூடிய உலகமாய் சபைக்கு மாறிக்கொண்டு இருக்கிறது. இதற்கு பேர் தான் மறுரூபம். சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால், இந்த அனுபவத்துக்குள்ள சரீரமாகிய சபையை கர்த்தர் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டார். எப்படி அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி இங்கேருந்து எடுத்தீங்க மாட்டினோன்னு இதில் இருக்கிறது அதுக்குள்ளே பாயுதோ, அந்த மாதிரி நம்மளை காட்டு வழி வந்து வெட்டி அவரோட இணைச்சிட்டாரா. இப்போ அவருக்குள்ளே இருக்க மகிமை நமக்குள்ளே வெளிவர ஆரம்பிக்குது. சிம்சோனின் தலைமுடி மறுபடி முளைக்க துவங்கியது போல நமக்குள்ள இருந்து மகிமை முளைக்க துவங்குகிறது. ஓ ராபாலா, இவன் தட்சனின் குமாரன் அல்லவா என்று அவன் தானே இவன் சந்தேகப்படுற மாதிரி அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இல்லைப்பா அவனை மாதிரி இருக்காருப்பா, ஆனால் அவன் வாய்ப்பு இல்லையப்பா, அவன் பெரிய சேட்டைக்காரனப்பா, அவனா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி உங்கள்ட்ட செய்யப்படுறாரு. சில அற்புதங்கள்லாம் நடக்கும்போது நீங்களே அவன் இல்லைன்றுவாங்க. அப்படிதான் ஒருத்தர் தேவாலயத்தில் சோப்படுத்துகிற ஒன்றை சொன்னாங்க, இவன் அவனை மாறி இருக்கான், அவன் இல்லையா, அது எப்படி அவன் நடக்க முடியும் அப்படி சொல்ல போகிறேன். ஏய் அவனா அவளா அவ வாழ்க்கையில் இந்த அற்புதம் சொல்ல போகிறாங்க பாருங்க, சொல்ல போகிறாங்க. ஆமேன் 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 ஆமேன். சேகா ராபா லாபா தீரா பாலாபா. அந்த மகிமைக்குள்ளேயே சபை இருந்தபடியினால்தான் பாருங்க, பந்தி விசாரிப்புக்காரனாகிய ஸ்தேவான், அண்ணன் சார் கொஞ்சம் சாம்பார் அதிகமாக ஊற்றியா, சாம்பார் ஊற்றியா, உங்களுக்கு எது கூட்டு வேணுமா, கொஞ்சம் சாதம் கூறிய போட்டு, சாதத்தை போட்டு கொண்டு வா. அவன் பயங்கரமான அற்புதத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு ஊரே வந்து அப்போஸ்தலர் 8:8 ஃபாதர் 8வது வால்யூம் போடும்போது சொன்னார், 8:8 10:10 அதில் வந்து அந்த பட்டணம் முழுவதும் சந்தோஷம் உண்டாயிட்டு. ஒருத்தர் உள்ளுக்குள்ளே போனான்னா ஊரே சந்தோஷமாயிடுச்சு. அவங்க அந்த மண்டலத்திலே வாழ்ந்தாங்க. சபை நீ அந்த மண்டலத்துக்கு வரப்போகுது.
ஓ ராபா காபா லாபா தீரே மேனே ஹந்தரா பலபதி அங்கரா பலபதுரா பலபதுரா. சில நேரத்தில் பாருங்க, சபையில் வந்து முடிஞ்சு பாஸ்ட் வரும்போது வெளியில் இருக்கிற அந்த பிச்சைக்காரர்கள் என்ன செய்வாங்க சொல்லுங்க? ஐயா ஐயா அந்த பாஸ்டர்கிட்ட காசு வாங்க நிற்பாங்க. உடனே இந்த கூட இருக்கிற கொஞ்சம் கைத்தடிலாம் போமா போமா போமான்னு. இல்லை இல்லை காசு வேணுமே, என்ன வேணும், இந்த நான் 10 ரூபாய் போட்டு இந்த போ. பாஸ்டர்கிட்ட போகணுன்னு தேவையில்லை, இந்த நான் தரேன் 10 ரூபான்ற மாதிரி. இனி என்ன நடக்க போகுது? ஐயா ஜெபிக்கணும், பாஸ்டர்கிட்ட ஜெபிக்கணும், என் கால் நடக்க முடியல. என்னம்மா என்னம்மா இருமா, இயேசு நாமத்தில் எந்திரிச்சு நடமா, போமா போமா போமா, பாஸ்டர் பிஸியாக இருக்கு, கை தட்டுங்க, ஆமென். அப்படி வந்து முதல் வரிசையிலிருந்து கடைசி வரிசை வரை மகிமையில நிரப்பப்பட போகிறார்கள் என்று நான் சொல்கிறேன். கரங்களை தட்டிய சபையானது ஓ ராபா காபா லாஷாந்தா ராபா லாபதியங்கோ, சபை மகிமைக்குள் பிரவேசித்து விட்டது. மகனே மகளே, சபை மகிமைக்குள் பிரவேசித்து விட்டது. நம்முடைய அற்பமான சரீரத்தை, இந்த சபையின் அற்பமான சரீரத்தை ஓ தேவன் தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிற நேரம்